சதுரங்க பிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் சுற்று 10லிருந்து ஒரு கேம் வந்து பார்க்க போகிறோம். இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா ஹான்ஸ் நீமனுக்கும் பிரக்னானந்தாவும் நடந்திருக்கு. ஸோ இந்த ரவுண்ட் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ரவுண்ட். அண்ட் இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா சர்ப்ரைசிங்கான ரிசல்ட்ஸ் இருக்குது. ஸோ என்ன அப்படிங்கிறத ஆஸ் யூஷுவல் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த கேமை பார்க்கலாம். ஸோ இந்த கேமில் வந்து நீமன் வந்து ஒயிட் பீஸ் வந்து ஹேண்டில் பண்ணுறாரு, பிரக் வந்து பிளாக் ஹேண்டில் பண்ணுறாரு. ஸோ கேம் வந்து E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு. பிரக்னானந்தா வந்து பார்த்திங்கன்னா சிசிலியன் விளையாடுறாரு. நைட் F3, நைட் C6, பிஷப் டு B5. இது வந்து இந்த ரொசுலிமோ அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ G6 ட்ராகன் வேரியேஷன் மாதிரி ட்ரை பண்ணுறாரு. கேசல்ஸ் பின்ன அதுக்கப்புறம் பிஷப் G7. ஸோ என்னென்னா அந்த டார்க் ஸ்கொயர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சி. ஸோ ரூக் E1, நைட் டு D4, பிஷப்பை சேஸ் பண்ணுறாரு. பிஷப் வந்து இங்கே மூவ் பண்ணுவாங்க. சில வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா பிஷப் ஆல் தி வே பேக் டு F1 கூட ஆடி நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட் இங்கே ஹான்ஸ் நீமன் வந்து கேப்சர் பண்ணிடுறாரு. கேப்சர் பண்ணதுக்கப்புறம் இமீடியட்டாக C3 போடுறாரு. C3க்கு E6 பார்க்குறோம். இந்த பொசிஷனில் சில பேருக்கு இங்கே விளையாடணும் அப்படின்னா நமக்கு நைட்டெல்லாம் கேப்சர் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கனாக்கா ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஈவன் பிஷப்க்கு ஒரு கொஸ்டின் மார்க் போட்டால் கூட பிஷப்பை மூவ் பண்ணதுக்கப்புறம் லெட்ஸ் E6 பின்னதுக்கப்புறம் பான் டு D4. ஸோ சென்டரில் இந்த மாதிரி டுவல் பான்ஸ் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒயிட்டுக்கு. அதனால தான் இந்த மாதிரி விளையாடுறாங்க. ஸோ அதனால் E6 வேணா நீங்கள் வெட்டிக்கோங்க அப்படின்றதான் பாயிண்ட்டு. நான் அவங்க வெட்டும்போது நமக்கு அட்லீஸ்ட் பிஷப்போட லைன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ பான் டு A6, பிஷப் F1, நைட் E7 பின் அதுக்கப்புறம் C takes D4. இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா ப்ரக் வந்து இதை கேப்சர் பண்ணலை. ரொம்ப சிம்பிளான ரீசன் தான். ஏன்னா நைட் C2 வந்துட்டு டைம் கெயின் பண்ணும். திரும்ப நீங்கள் ஓடினதுக்கப்புறம் திரும்ப பான் டு D4 வரும். ஸோ சேம் ப்ராப்ளம். ஸோ கேன்சல் பண்ணிடுறாரு ப்ரக். அதுக்கப்புறம் நைட் C2 எனிவே அண்ட் தென் நைட் டு C6. இப்போது இந்த பான் வந்து ஆக்சுவலாக டெம்பரரியாக வந்து அப்பில் இருக்கிறாரு. ஸோ அதை வந்து இப்போ டபுள் அட்டாக் பண்ணுறாரு. சரின்னு சொல்லி அதை மேலே புஷ் பண்ணி, ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா எப்படினாலும் அது எக்ஸ்ட்ரா பான் தான். ஸோ அதை புஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் அந்த டபுள் பானை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீக் ஆகிறாரு, இன்னும் ஃபர்தராக வந்து அட்வான்ஸ் ஆகிறதுனால. ஸோ நைட் டு D4 பின் அதுக்கப்புறம் D3, D6, நைட் டேக்ஸ் அண்ட் தென் பிஷப் டேக்ஸ். ஸோ குயின் E2 போட்டு E5 வந்து எடுத்துக்கிறாரு. ஸோ விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிஷப்பை D7 போட்டு ரூக் E8 வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாரு. ஸோ பிஷப் E3. ஸோ இமீடியட்டாக பிஷப்பை சேலஞ்ச் பண்ணுறாரு. அந்த பின்னில் போட்டதுக்கப்புறம் குயினை வந்து D2 போட்டு அன்பின் பண்ணுறாரு. ஸோ குயின் F6 குயினை டெவலப் பண்ணி திரும்ப பிஷப்க்கு வந்து சப்போர்ட் போடுறாரு. நீங்கள் கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா என்னோடய குயின் வந்து நான் சென்ட்ரலைஸ் பண்ணிப்பேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் வந்து இந்த பானை வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு தயாராகவான்றது தான் ஐடியா. ஸோ ரூக் C1. ஸோ ரூக் C8. அண்ட் இங்கே பிஷப் டெக்ஸ் B2 வந்து பிளேயபிளா? ஏன்னா பிஷப் டெக்ஸ் B2 பார்க்குறதுக்கு நம்ம ஒரு பானை எடுத்த மாதிரியும் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரூக்கையும் அட்டாக் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா இங்கே ரூக் C7 வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்ல ஒரு நல்ல ஒரு மூவ் ஒயிட்டுக்கு. காரணம் என்ன அப்படின்னா, இப்போ டைம் கெயின் பண்ணுறோம் பிஷப் மேலே. இப்போ 2 ஆப்ஷன் இருக்குங்க. ஒன்று இந்த பிஷப்பை வந்து டிஃபெண்ட் பண்ணுறது, இல்லைனா மூவ் பண்ணுறது. சப்போஸ் நீங்கள் டிஃபெண்ட் பண்ணுறதா நினச்சி நீங்கள் ரூக்கை போட்டிங்க அப்படின்னா டேரெக்டாகவே நமக்கு ஸ்கீவர் இருக்குது. ஸோ அதனால் அது பாசிபிள் இல்லை. சப்போஸ் நீங்கள் பிஷப்பை வந்து பெஸ்ட் ஸ்கொயர் என்ன அப்படி ஆக்சுவலாக அந்த வேரியேஷன் தான் கம்ப்யூட்டரில் வந்து டாப் மூவ் சொல்லுது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்சேஞ்சை கொடுத்துட்டு விளையாடுங்கன்றது தான் அதோட ரெக்கமெண்டேஷன். பட் சப்போஸ் நீங்கள் பிஷப்பை மூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் தென் பான் டு D4 இந்த பிஷப்பை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ எல்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வேரியேஷன் இருக்குது. ரூக் இன்ட்டு B7 ஒரு பான் வந்து பார்த்திங்கன்னா கேப்சர் பண்ணிடலாம். பின்ன இப்போ ரூக்கை சேலஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பிஷப் டு G5 த்ரெட்னிங் த குயின் பின்னாடி போனதுக்கப்புறம் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேட் பண்ணிவிட்டு திரும்ப பிஷப்பை வச்சு குயின் அட்டாக் பண்ணி எஸ்கேப் ஸ்கொயரை வந்து கட் பண்ணுறோம் கிங்குக்கு. அண்ட் அதுக்கப்புறம் ஒரு பிஷப் வந்து A6 போச்சு இல்லைங்களா, சாரி A3 அன்டிஃபெண்டாக. ஸோ அது மூலயமா நம்ம ஒரு டாக்டஸை க்ரியேட் பண்ணலாம். ஸோ டபுள் அட்டாக் த்ரெட்னிங் த பேக் ரேங்க் அண்ட் த பிஷப். ஸோ இது மாதிரி ஒரு லென்த்தான ஒரு டாக்டிக்கல் மோட்டோ வந்து இந்த ரூக் C7 லைனில் வரும். ஸோ அதனால தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ரூக் C4 ஆடிட்டு பிஷப்பை ப்ரெஷர் பண்ணுறாரு. என்னென்னா இப்போ அவங்க கேப்சர் பண்ணாலும் அவங்க D/C4 போட்டு பான் ஸ்ட்ரக்சரை சரி பண்ணிப்பார். ப்ளஸ் இப்போ பிஷப் டெக்ஸ் B2 வந்து விளையாட முடியும். ஸோ இதுவுமே பிளேயபிள் தான். பட் ஆனால் பிறகு என்ன பண்ணுறாருன்னா பிஷப் E3 முதல்ல அடிச்சுட்டு ஸோ ரூக் டெக்ஸ் E3க்கு அப்புறம் குயின் F5 பார்க்குறோம். பின் அதுக்கப்புறம் G3க்கு அப்புறம் குயின் டெக்ஸ் D5. ஸோ குயின் டெக்ஸ் D5க்கு பிஷப் G2. இப்போ என்னென்னா ப்ரக் வந்து அந்த பானை வந்து ரெக்கவர் பண்ண மாதிரி தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் இப்போ இந்த பிஷப் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா B7 அட்டாக் பண்ணுது. ஸோ அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு குயின் B5 ட்ரை பண்ணுறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் B4. இப்போ அந்த பானுக்கு டிஃபென்ஸ் கொடுக்கவே முடியாது. அதனால் ஏ பானை டார்கெட் பண்ணுறதுக்கு இங்கே போகிறாரு. ப்ளஸ் இப்போ குயின் அன்டிஃபெண்டாக இருக்குது, நம்ம இங்கே கேப்சரும் பண்ண முடியாது. அண்ட் இங்கே பெஸ்ட் மூவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குயின் H5 போக சொல்லுது. பிளான் என்ன அப்படின்னா
நம்ம வந்து கிங் சைடில் ஏதாவது நம்ம வந்து த்ரெட்ஸை க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்றதான் லைட் ஸ்கொயர்ஸில். குயின் A5, பிஷப் டேக்ஸ் B7 அண்ட் தென் ரூக் C7 விளையாடுறாரு. ரூக் டேக்ஸ் ரூக், அதுக்கப்புறம் பிஷப் டேக்ஸ் ரூக், குயின் E1 த்ரெட்னிங் த பிஷப். ஸோ பிஷப் டு B5 வந்து நேச்சுரலாக விளையாடுறாரு. இந்த பானை வந்து டார்கெட் பண்ணுறாரு. பிஷப் டு D5 போடுறாரு இவர். ஸோ இங்கே லைட் ஸ்கொயர்ஸில் ப்ரெஷர். ஸோ கிங் டு G7, பின் அதுக்கப்புறம் குயினை சென்ட்ரலைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த பொசிஷனில் வந்து பிஷப் டெக்ஸ் D3 வந்து டாக்டிக்கலாக வந்து விளையாடுறாரு. என்னன்னா நீங்கள் கேப்சர் பண்ணும்போது சப்போஸ் கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் லூசிங் மூவ். ஸோ குயின் டெக்ஸ் B4 இருக்குது, அதனால் செக்கு கொடுத்து தப்பிக்கிறாரு. தப்பிச்சதுக்கப்புறம் ரூக்குக்கு டிஃபென்ஸ் போட்டுடுறாரு. ஸோ A3. ஸோ A3 விளையாடுறதுக்கப்புறம் பிஷப் டு E2 அண்ட் பிஷப் E2 விட பெஸ்ட் சாய்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஷப் F5. அகெயின் இந்த பிஷப் ஏன் அப்படி பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில லைட் ஸ்கொயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு பக்கமும் கண்ட்ரோல் பண்ணுறோம். சில அட்டாக் பண்ணும்போது இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலாக வந்து வரும். முக்கியமாக குயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த E4 ஸ்கொயருக்கு வராமல் தடுக்குது. பிஷப் E2, H3, பின் அதுக்கப்புறம் குயின் C5. குயின் C5க்கு குயின் E4 போடுறாரு. இப்போ இந்த பிஷப் இங்கே இருந்தது அப்படின்னா குயின் E5 வந்து ஆடி இருக்க முடியாது. அதே போல் இங்கேயும் போயிருக்க முடியாது. மோஸ்ட்லி ட்ரேட் நடந்திருக்க வாய்ப்பு நிறையவே இருக்கும். ஸோ அதான் இந்த டிஃப்ரென்ஸ் இதில். ஸோ குயின் C1 செக்கு, கிங் வந்து H2 போனதுக்கப்புறம் இந்த பொசிஷனில் நீங்கள் கேமை நீங்கள் ப்ளஸ் டைமையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க நான் நினைக்கிறேன். ரொம்ப பயங்கரமான டைம் ப்ரெஷரில் ஆடிட்டு இருந்திருக்கிறாரு பிறகு. ஸோ இங்கே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்குமே எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஒரு பான் அப்பு, ஒரு பான் வந்து டவுனாக இருந்தாலும் கூட இது வந்து பிளேயபிள் தான். இப்போதைக்கு அந்த பானையுமே வந்து எடுத்திருக்காரு. ஸோ இது கம்ப்ளீட்லி பிளேயபிள். ஆனால் டைம் வந்து ப்ராப்ளம். இந்த இடத்துல ப்ரக் வந்து ஒன்லி மூவ் கண்டுபிடிக்கணும், அதுதான் ப்ராப்ளம். 37 செகண்ட்ஸ் ஆர் 33 செகண்ட்ஸில் எப்படி நம்ம ஒன்லி மூவ் கண்டுபிடிக்கணுன்றது கொஞ்சம் கஷ்டம் தான். என்ன ஒன்லி மூவ் அப்படின்னு பார்க்கும்போது குயின் டு C5. வாட் இஸ் த பாயிண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ என்னோடய பிஷப் வெட்டு, நான் உன்னோட பிஷப் வெட்டிக்கிறேன் அப்படின்றது தான் ஐடியா. இங்கே ரெண்டாவது வேரியேஷனில் ஒரு பான் வந்து ட்ராப் ஆகும். இது மேஜர் பீஸ் எண்டிங் அப்படிங்கிறதுனால டாக்டிக்கலாக வந்து நம்ம எல்லாத்தையும் டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மோஸ்ட்லி இதை ட்ராப் பண்ண சான்ஸ் நிறையவே இருக்குது. உங்களுக்கு தோணும், ஏன்னா இங்கே வந்து கனெக்டடாக 2 பாஸ் பான் வந்து குயின் சைடில் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் நமக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து சென்டரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாஸ் பான் இருக்குது. ஸோ மோரார்லெஸ் வந்து பார்த்திங்கன்னா இதை ட்ராப் பண்ண சான்சஸ் அதிகமாக இருக்கும். பட் கேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குயின் F1 ஆடுறதுனால இந்த பொசிஷனில் ஒரு பெரிய த்ரெட்டு க்ரியேட் பண்ணுறாரு. குயின் டு E3. இது என்ன த்ரெட் அப்படின்னா பிறகு என்ன பண்ணுறாரு, ஓகே இப்போ டபுள் அட்டாக் மாதிரி வரப்போகுது, குரூக்கை வந்து பேட்டரி ஃபார்ம் பண்ண போகிறாரு, மேட்டிங் பேட்டர்ன்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறாரு, ஆர் மேட்டிங் நெட்னு சொல்லலாம். ஸோ பிஷப் B5 நேச்சுரலாக விளையாடுறாரு. பின் அதுக்கப்புறம் ரூக் E4 அண்ட் தென் கிங் H8. கிங் H8க்கு அப்புறம் இன்னும் பார் ஃபர்தராக போகிறதுக்கான காரணம் என்னென்னா மேட் இன் ஃபியூ மூவ்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறதான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ குயின் டு D4 த்ரெட்னிங் டு டேக் ஆன் F6 அண்ட் இங்கே நீங்கள் வச்சதுக்கப்புறம் தென் ஈஸியாக வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு சும்மா ஒரு ரேண்டமும் வச்சு பார்ப்போம். ஸோ குயின் டேக்ஸ் F6 செக்கு, ரூக் G7 வச்சதுக்கப்புறம் நம்ம குயின் F8 செக்கு, தென் பிளாக்ஸ் அண்ட் தென் செக் மேட்டு. ஸோ இந்த காரணத்தினால ஒரு கிங் G7 போட்டு திரும்ப F6 டிஃபெண்ட் பண்ணாலும் F4 போட்டு திரும்ப ஃபர்தராக அட்டாக் பண்ணுறாரு. இப்போ பாருங்கள் இந்த ப்ராப்ளம் என்னன்றதை பார்த்தீங்களா. இந்த லைட் ஸ்கொயர் வந்து பார்த்திங்கன்னா பிஷப்போட கண்ட்ரோல் இருக்குது. இதே இந்த பிஷப்பு F5 ஸ்கொயரில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அஃப்கோர்ஸ் அங்கே ஸ்டேபிளாக இருந்திருக்காது. அட்லீஸ்ட் அப்படி இருந்திருந்தாக்கா இந்த ரூக் த்ரெட் வந்து வந்திருக்காது அப்படிங்கிறது இன்னொரு ஆர்குமெண்ட்டாக நம்ம சொல்லலாம். பட் ஓகே, ரூக் F4 வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ப்ரக் வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. ஸோ இதனால் ப்ரக் வந்து இந்த போட்டியில், அதாவது இந்த டோர்னமெண்ட்டில் வந்து டாப்பில் ஃபினிஷ் பண்ணுற வாய்ப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து இழக்கிறாரு. ஸோ இனிமேல் அவருக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ ஹேண்ட்ஸ் நீமன் இதை வின் பண்ணதுனால 7 பாயிண்ட்ஸில் கோ லீடராக வந்து பார்த்திங்கன்னா டாப்பில் இருக்கார். இப்போ நம்ம ரிசல்ட்ஸ் வந்து செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இது எப்படி மேட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் மேட்டை வந்து ப்ரொலாங் பண்ணலாம். மேட்டை இமீடியட்டாக பண்ணாமல் நம்ம டிலே வேணால் பண்ணலாம். அதுக்கான மூவ் தான் இந்த ரூக் F7. இது ரொம்ப மோசமாக தெரியுதுங்க. அப்போ வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எதாவது ரேண்டம் மூவ் தான் உங்களுக்கு வச்சு காமிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ குயின் டேக்ஸ் F6 செக்கு, கிங் வந்து H6 வருது, பின் அதுக்கப்புறம் ரூக் H4 செக் மேட்டு. சரி, நானே வாண்டடாக வந்து இங்கே வந்துட்டேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்ப சேம் தான், குயின் டேக்ஸ் F6. ஸோ இந்த ஸ்கொயர் எல்லாமே கவர் ஆகிடுச்சு. ஜஸ்ட் ரூக் H4 வந்து த்ரெட்டிங் செக் மேட்டு. இப்போ இந்த டைமில் வந்து கம்ப்யூட்டர் எல்லா பீஸையும் ஃபோர்ஸ்டாக கொடுக்க சொல்லுது. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி. ஸோ அப்போ கொஞ்சம் மேட் வந்து டிலே ஆகும் இல்லையா, அதனால். ஸோ பிஷப் D3. ஸோ பிஷப் இங்கே ரூக் இங்கே, திரும்ப ரூக் C2 செக் வரும், தென் பிஷப்பெல்லாம் பிளாக் பண்ணலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்டை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால தான் வந்து இங்கே ரீசனபிள் பொசிஷன். ஸோ ப்ரக் வந்து 38th மூல ரூக் F4க்கு அப்புறம் ரிசைன் பண்ணிடுறாரு. இப்போ குயிக்காக நம்ம வந்து ஸ்டாண்டிங்ஸ் பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம் ஆஸ் யூஷுவல். ஸோ ஆஃப்டர் 10 ரவுண்ட்ஸ்
இதுதான் வந்து ஸ்டாண்டிங்ஸ். மத்தாயஸ் ப்ளூபம், லிசா ஃபிரூஷா, ஹான்ஸ் நீமன், ஹனிஷ் கீரி, வின்சென்ட் கெய்மர் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 7 பாயிண்டில் டாப் 5ல் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அபிமன்யு மிஸ்ரா, அர்ஜுன் எரிகேசி, ஆண்டி வுட்வர்ட், நிஹால் சரீன், நொதிர்பெக் அப்துசத்தராஃப், அவந்தர் லியாங், விஜித் குஜராத்தி, மேக்ஷிம் மெஷல் லக்ராவ், யூ யாங்கி இவங்க எல்லோரும் 6.5ல் இருக்காங்க. ஈவன் 6.5ல் இருக்கவங்களுக்கு கூட சான்ஸ் இருக்குமா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப டவுட்டு தான் இது. ஸோ வாய்ப்பு ரொம்ப கம்மி. இதில் 2 விஷயம் நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அனீஷ் கிரி 7 பாயிண்ட்ஸில் வித்தவுட் லாஸ், ஹான்ஸ் நீமனும் 7 பாயிண்ட்ஸ் வித்தவுட் லாஸ், மத்தாயஸ் ப்ளூபம் 7 பாயிண்ட்ஸ் வித்தவுட் லாஸ். வெரி இன்ட்ரெஸ்டிங் ரைட். ஸோ இந்த மாதிரி இன்னொரு பாருங்கள், இங்கே 6.5ல் இருந்தாலும் இவர் இன்னொரு ட்ரா எக்ஸ்ட்ரா பண்ணி வித்தவுட் லாஸ் இருக்கார் அபிமன்யு மிஸ்ரா. ரொம்ப சுவாரஸ்யமான ரிசல்ட்ஸ் இது. அடுத்து நொதிர்பேக்கும் வித்தவுட் லாஸ். ஸோ வித்தவுட் லாஸ் இருக்கிறது இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஃபீல்டில் ஸ்ட்ராங்கான கிராண்ட் மாஸ்டர்ஸ் விளையாடுற இந்த ஃபீல்டில் ரொம்ப ஒரு பெரிய விஷயம், பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். பட் இன்றைக்கி நைட்டு வந்து தெரிஞ்சிடும் யார் வந்து டாப் 2 பிளேயர்ஸ் வந்து இந்த வருஷம் கேண்டிடேட்ஸில் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறத. ஸோ எப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அண்ட் இப்போ உமன் செக்ஷனை பற்றி பேசுவோம். அங்கே வைஷாலி திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி திரும்ப 7.5ல் இருக்காங்க. ஸோ வைஷாலி வந்து பார்த்திங்கனாக்கா கடைசியாக வந்து மரியா முஷிஜுக் வந்து அவங்கள வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ 1 ஹோல் பாயிண்ட் எடுத்தனால 7.5ஓட கத்ரினா லாக்னோட லீடிங்கில் போயிட்டுருக்காங்க. ஸோ ஃபேன்டாஸ்டிக்கான ரிசல்ட்ஸ் வைஷாலிக்கு. அண்ட் இந்த ஒரு ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் நமக்கு கிளியராக தெரியல யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது. இங்கேயுமே நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா லாஸ்ட் ரவுண்டு வரைக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஏன்னா லீடர் போர்டே 7.5 2 பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பிபி சாராவும் தான்சோங்கி யூசின் அவங்க 3 பேரும் 7ல் இருக்காங்க. யார் வேணால் இங்கே டாப் 2ல் ஃபினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ பட் சான்சஸ் வந்து பார்த்திங்கன்னா வைஷாலிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு நாளைக்கு ஏர்லியாகவே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு பயனுள்ள வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சதுரங்க சாணக்கியன்.